என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை அவ்வளவு சாதாரணமாக நினைத்து நீ கடந்து விடாதே. நாளைய விடியலில் உனக்கான உதவியை கொண்டு ஒரு ஆண் உன் இல்லம் தேடி வரப்போகின்றார். அவரின் உதவியை எக்காரணம் கொண்டும் நீ வேண்டாம் என்று மறுக்கவும் முடியாது, அதை தடுக்கவும் உன்னால் முடியாது. நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நாளைய விடியலில் இவரின் உதவி உனக்கு கிடைக்கப் போவது உறுதி. இந்த வராகி சொல்லிவிட்ட வார்த்தைக்கு மறு வார்த்தை உன்னிடம் இருக்கின்றதா? அம்மா எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும்தான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் இன்று நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இத்தனை காலமும் நமக்கு என்ன கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டோமோ அதுவெல்லாம் ஒரே நாளில் கிடைக்கும் என்றால் அதை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள முன் வந்து விட வேண்டும். எல்லா மாற்றங்களையும் எல்லா திருப்பங்களையும் நீ நினைத்து விட்டால் உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும். எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்னவாக இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் உன்னால் முன்கூட்டியே கணிக்க முடியும். இதை நாம் செய்கிறோமே, இதன் பலன் என்னவாக இருக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் முன்கூட்டியே உணர்ந்து விட முடியும். யார் எதை நமக்கு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்ற அவசியம் ஒரு பொழுதும் உனக்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதை தரமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இந்த வெற்றி என்றும் உன் வசமாகும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்த தீர்வினை உன் அம்மா நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன். நல்ல நேரம் உனக்கு வாழ்க்கையில் வந்து விட்டது என்பதனை உறக்கச் சொல்ல வந்திருக்கின்றேன். நாளைய விடியல் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற பேரதிசயத்தின் விடியலாகவும் உன்னால் மறக்க முடியாத ஒரு விடியலாகவும் இருக்க போகின்றது. என்ன நடந்தாலும் அதை சரி என்று ஏற்றுக்கொண்டு, என்ன நடந்தாலும் அதை உன் வாழ்க்கைக்கென்று நீ பெற்றுக்கொண்டு நல்லபடியாக நீ நல்ல விடியலை எதிர்நோக்க இப்பொழுதே காத்திரு. எதுவானாலும் உனக்கு வரவிருக்கின்ற நன்மைகள் மட்டுமே உன் கண் முன்னால் இருக்கட்டும். தீமைகள் வந்தாலும் அதை உன்னால் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் என்றும் இந்த சந்தோஷம் உனக்கு நிலைத்திருக்கும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். யார் என்ன நினைத்தார்கள், யார் எதை செய்ய உன்னை விடவில்லை என்பது எல்லாம் இங்கு தேவையில்லை. இனி என்னவாக நீ மாறப்போகின்றாய், உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது, எதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய், எதையெல்லாம் நீ இழந்துவிடப் போகின்றாய் என்பது மட்டும்தான் கணக்கு. இழந்தது எல்லாம் சந்தோஷம், பெற்றது எல்லாம் அதைவிட சந்தோஷம் என்பது மட்டுமே உன் நினைவில் இருக்கட்டும். வராகியின் அன்பு பிள்ளையானால் இதுவெல்லாம் உனக்கு என்றோ புரிந்திருக்கும். இது நாள் வரையிலும் புரிந்தது எல்லாம் போதும். இனிமேல் அத்தனையும் உன்னுடைய செயல்களில் இருக்க வேண்டும். எந்த விஷயமானாலும் உன்னுடைய செயல்களை கொண்டு நீ நிச்சயமாக பெற்றதாக இருக்க வேண்டும். உனக்கு பின்னால் நடப்பதை எல்லாம் கண்டு ஒரு நாளும் நீ பதற்றமடையாதே. பேசுகின்றவாய் பேசிக்கொண்டேதான் இருக்கும், நடப்பது எல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் எதுவானாலும் அதை உன்னை பாதிக்காது என்பதனை நீ நம்பு. உனக்கு எந்த வகையிலும் மாற்றங்களை கொடுக்காது என்பதனை நீ உறுதியாக நம்பு. நீ நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையின் வெற்றி உனக்கு சொந்தமானது என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டு, நம் தாயானவள் நமக்கு இருக்கின்றாள், நமக்கான வெற்றியை அவள் கொடுக்கிறாள் என்கின்ற உறுதியோடு மட்டும் நீ இருந்து விட்டால் போதும். எதிர்வரக்கூடிய வெற்றியும் இனி வரக்கூடிய நாட்களும் உன் முன்னால் உனக்கான சந்தோஷத்தை கொண்டு வந்து ஒப்படைக்கும். நீ நினைக்கலாம், அம்மா என்ன பெரிதாக சொல்லிவிடுகின்றாள், சொன்னதையே தானே சொல்கின்றாள் என்று நீ நினைக்கலாம். ஆனால் அம்மாவிற்கு என்ன எண்ணம் தெரியுமா? நான் பேசுகின்ற வார்த்தைகளில் ஏதாவது ஒன்று
உன்னுடைய மனதிற்கு ஆறுதலை கொடுத்து விடாதா என்பதுதான். நான் பேசுகின்ற வார்த்தைகளிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்றுவிட மாட்டாயா என்பதற்காகத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் இது போன்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை மறக்காதே. என் பிள்ளை எந்த ஒரு கஷ்டத்திலும் தன் மனதை விட்டுவிடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய மனதை தவற விட்டுவிடக்கூடாது. தன்னை நம்பி இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் தான் கடமைப்பட்டவராக இருக்க வேண்டும். எந்த காலத்திலும் அவர்களை கைவிட நீ துணிந்து விடக்கூடாது. இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகள் என்றும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக புரியும். என் பிள்ளையே, உனக்கான வெற்றியை ஒருவர் கொண்டு வருகிறார் என்றால் அதை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? யாரை நம்பினாலும் அவர்கள் நம்மை கைவிடுகின்றார்கள். யார் நமக்கு ஆறுதல் தருவார்கள் என்று நினைக்கின்றோமோ அவர்களிடத்தில் இருந்துதான் நம் வாழ்க்கையின் மிக பெரிய கஷ்டமே நம்மை தேடி வருகின்றது. இவர்கள் நம்மோடு நமக்கு எல்லாவற்றையும் கடைசி வரையிலும் இருந்து பார்ப்பார்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் பாதி வழியிலேயே கைவிட்டு போனதும் இங்குதான் நடந்திருக்கின்றது. இதனால் இனி என்னவாக நம் வாழ்க்கை மாறிவிடுமோ என்கின்ற உன்னுடைய பயத்திற்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அம்மா சரியான தீர்வை உனக்கு கொடுக்கின்றேன். நீ எதை நினைத்து இந்த வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டாலும் அதிலிருந்து நீ உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையை, ஒவ்வொருவரினுடைய உண்மையான முகத்தையும் கண்டறிவதற்கு உனக்கு கிடைக்கின்ற பாடம்தான் இவையெல்லாம் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். இத்தனை காலமும் யாருக்காக நீ இத்தனை உழைப்பை கொடுத்தாயோ அது அத்தனையும் வீண் என்று அவர்களே உன் முன்னால் சொல்லும் பொழுதுதான் உண்மையாகவே நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாமோ என்ற எண்ணம் உனக்கு தோன்றும். அப்படி தோன்றும் பொழுதெல்லாம் என் பிள்ளை, இனிமேல் அதை எப்படி மீட்டெடுப்பது என்று நினைக்காதே. இப்போவும் உனக்கான காலம் இருக்கின்றது. உனக்கான நேரம் இன்னமும் அதிகமாக இருக்கின்றது. நீ செய்ய நினைப்பதை சரியாக செய்து கொண்டிரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நினைப்பதையெல்லாம் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கவில்லையே என்று எண்ணி வருந்துவதை நிறுத்திவிட்டு நம் தாயானவளின் மூலமாக ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கிறதே என்பதனை எண்ணி நீ மனமகிழ்ச்சியோடு இரு. நல்ல சூழ்நிலைகள் உனக்கு வாழ்க்கையில் உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்று அம்மா சொல்வது வெறும் வாய் வார்த்தை அல்ல. அது வெறும் பேச்சு அல்ல. அது உன்னுடைய வாழ்க்கை. உன் வாழ்க்கையைத்தான் உன்னிடத்தில் ஒப்படைக்க நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாறும். நிச்சயமாக நீ எதிர்பார்க்கின்ற சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உருவாகும். அவை எல்லாவற்றையும் என் பிள்ளை சரியாக எதிர்கொள்ள நீ முன் வந்து நிற்பாயானால் என்றும் உன் வெற்றியை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. வராகியின் குழந்தையானால் அவர்களுக்கு இருக்க வேண்டிய முதலாவது தகுதியே தைரியம்தான். இந்த தைரியம், தன்னம்பிக்கை, உண்மை, நேர்மை இவையெல்லாம் அவர்களுக்குரிய தகுதிகள் அல்லவா? நீ என்ன சொல்கின்றாய்? அம்மா, நீ சொல்கின்ற இந்த தகுதிகள் எல்லாம் எனக்கு இருக்கும் பொழுதெல்லாம் என்னை எல்லோரும் ஏமாற்றுகிறார்களே என்று. என் பிள்ளையே, அதுதானே சோதனைகள், அதுதானே நான் உனக்கு கொடுக்கின்ற சோதனைகள். இந்த சோதனைகளில் நீ வென்று விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை எல்லாம் உனக்கு கொடுக்கும். நீ எதிர்பார்க்கின்ற வெற்றியை எல்லாம் உனக்கு கொடுக்கும். நிச்சயமாக இந்த வராகியின் அருளும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதைத்தான் அது உனக்கு உணர்த்துகிறது என்பதனை மறந்து விடாதே. சோதனைகள் வரும்பொழுதெல்லாம் தைரியமாக இரு. நமக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி அதை எதிர்கொள்ள நீ முழு மகிழ்ச்சியோடு இரு. அப்பொழுதுதான் நீ நினைக்கின்ற வெற்றி உன்னை நிச்சயமாக வந்து சேர்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். காலத்திலும் என் பிள்ளை தான் இழந்து விட்டதாக நினைக்கின்ற விஷயங்களை எண்ணி ஒருபோதும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே.
இழந்தது மகிழ்ச்சிக்குத்தான். ஏனென்றால் அது உன் கையில் இருப்பது அதற்குத்தான் கொடுத்து வைக்கவில்லை என்பதனை புரிந்து கொள். நீயாக எதையும் விட்டு விலகவில்லை அல்லவா? உன்னை விட்டு விலகிச் சென்றதை நினைத்து எதற்காக நீ வருந்திக் கொண்டிருக்கின்றாய்? நீ தப்பித்து விட்டாய் என்று நினைத்து மன மகிழ்ச்சியோடு இரு. அது யார் கையில் சிக்கிக் கொண்டதோ அவர்கள் அனுபவிக்கட்டும் என்பதனை நினைத்து கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நீ எப்பொழுதும் நிறைவாக தேடிக்கொண்டே இரு. என்றும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பானவை எல்லாம் இனிமேல் நிச்சயமாக உன் கைகளில் வந்து கிடைக்க தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எண்ணற்ற விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாமல், இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எல்லாம் உணர முடியாமல் நீ தவிக்கின்ற தவிப்பு என்னவென்று எனக்கு தெரியும். என் பிள்ளையே, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆரம்ப புள்ளி என்னவாக இருக்கின்றது? என் குழந்தையே, பணம் என்ற ஒன்று மட்டும் உனக்கு நிறைவாக இருந்து விட்டால் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் வேண்டும் என்றே வந்து நின்று பேசுவார்கள். அது இல்லை என்பதனால்தான் உன்னை இந்த வழிக்கு ஆளாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது உண்மையல்லவா? என் குழந்தையே, நாளைய விடியல் ஏகாதசியினுடைய விடியல், பெருமாளை வணங்கக்கூடிய விடியல். நாளை உனக்கு அத்தனை உதவிகளையும் செய்து கொடுக்க இவர் வருவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய இல்லத்திற்கு அவரை வரவழைக்க துளசி இலைகளை நிச்சயமாக உன் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடு. துளசி தீர்த்தத்தை அவருக்கு வைத்து அதனை நீ குடித்தால் போதும். நிச்சயமாக என் குழந்தையே, உனக்கும் சரி உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கும் சரி அவரினுடைய அன்பும் அருளும் கிடைத்து உன் வாழ்க்கையிலும் உன்னுடைய மனதிலும் மிக பெரிய நன்மைகள் நடப்பதை உன்னால் உணர முடியும். நீ அருந்துகின்ற அந்த துளசி இலையின் தீர்த்தமானது உன் மனதில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விளக்கும். அதுபோல உன்னுடைய உடலுக்குள் இருக்கின்ற நோய்களை எல்லாம் குணமாக்கும். ஓரளவிற்கு உனக்கு ஒரு திருப்தியான சூழ்நிலையை அது உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. எல்லா நேரத்திலுமே நீ என்னிடத்திலிருந்து பெறுகின்ற விஷயங்களை எல்லாம் இன்னமும் தெளிவாக பெற்றுக்கொள்ள என்னாலும் என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை தேடி வா. நான் சொல்வது போல நாளைய தினம் ஏகாதசி முழுமையாக உனக்கு இருக்கின்றது. அந்த நேரத்தில் பெருமாளின் ஆசியை நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக மேலும் உன்னை நல்ல நிலையை நோக்கி அழைத்து செல்லும். எதிர்பாராத பல சந்தோஷங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். நல்ல மனதோடு என் பிள்ளை செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் உனக்கு வெற்றியை உறுதியாக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதும் கெட்டதும் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீ உன்னுடைய சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். இனி வரக்கூடிய நாட்களில் எதுவாக இருந்தாலும் அது நீ உன்னுடைய முயற்சியால் பெற்றதாக மட்டுமே இருக்கும் என்பதனை உணர்ந்து கொள். அடுத்தவர்களிடத்தில் உதவியை கேட்டு நின்றிருந்தாயானால் அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போவதில்லை. அதற்கு அவர்கள் மனமொத்து வரப்போவதும் இல்லை. என் பிள்ளையே, நீயாக தேடி பெற்ற முயற்சி, நீயாக தேடி பெற்ற வெற்றி, அதற்கு யாருக்கும் எந்த பங்கும் நீ கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு உதவி செய்வது தெய்வம். தெய்வத்திற்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பினால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ பெறுகிறாய் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். மற்றவர்களிடத்தில் வேண்டி நின்றால் கடைசியில் நமக்கான ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருக்கின்றதல்லவா? அதனால் யாரிடத்திலும் எந்த உதவியையும் கேட்காமல் தெய்வத்திடம் மட்டும் கேள். தெய்வம் உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும். வேண்டி நிற்கின்ற நேரங்களில் எல்லாம் நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் செவி கொடுத்து கேட்பது தெய்வம் அல்லவா? இந்த மனிதர்களிடத்தில் சொல்லிப்பார், செவி கொடுத்து எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டார்கள். உனக்கென்றால் எனக்கென்ன என்று சொல்லி அவரவர் வேலைகளை பார்த்து கொண்டு சென்று விடுவார்கள். அதனால் என் குழந்தையே, எதுவாயினும் நீ வணங்குகின்ற தெய்வங்களை மதித்து அவர்களுக்குரிய நாட்களில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் செய்து பார். நிச்சயமாக இதைவிட உன் வாழ்க்கையில் நல்ல காரியம் உனக்கு வேறு எதுவும் இருக்காது. மனதை இறை பக்தியை நோக்கி செலுத்து. தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். தேவையில்லாத சிந்தனைகள் எதுவும்
உனக்குள் இருக்காது. தவறான பாதைக்கு உன்னை நிச்சயமாக யாராலும் அழைத்து செல்ல முடியாது. என் தெய்வம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். இது ஒன்று போதுமே என் பிள்ளை, நிச்சயமாக நீ பிழைத்து கொள்வாய். உன்னை கரை சேர்ப்பதும் என்னுடைய வேலையாக மாறிவிடும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.